நான் பண்ண கிராஃப்ட்ல இந்த கிராஃப்ட் என்னோட ஃபேவரட். அந்த கிராஃப்டோட குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கேலண்டர் இது பண்ணும்போது நான் ரொம்ப ஹாப்பியா தான் பண்ணேன். பட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க காப்பி பண்ணி தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. பட் எல்லாருமே பின்ட்ரெஸ்ட்டை பார்த்து காப்பி பண்ணாங்க. பட் அது யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் இந்த லைட்டு இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். பட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் கண்ட்ரோல்ல பண்ண லோட்டஸ் இது பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிச்சு. நிறைய பேர் இது ட்ரை பண்ணி எனக்கு போட்டோவும் சென்ட் பண்ணாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு விக்கிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறது எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போ சடனா பாத்தீங்கன்னா இந்த பொக்கே பண்ணி அவனுக்கு கொடுத்தா அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு 2 ஹவர்ஸ்ல அந்த டால் பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான். பட் எனக்கு 5 டேஸ் ஆச்சு இந்த டால் பண்றதுக்கு. எனக்கு குட்டி குட்டி ரோஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் இந்த டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறது எனக்கு ஐடியாவே இல்லை. பட் 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா சடனா இந்த பொக்கே பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, அவளுக்கு பிடிக்கவும் செஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பலூன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணிருப்பா. பட் இந்த பலூன் பண்றதுக்கு எனக்கு ஒரு 20 பலூனாவது பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிருக்கும். ஏன்னா எனக்கு வரவே இல்லை, அது பொட்டிட்டே இருந்துச்சு. பட் லாஸ்ட்ல எப்பலாமோ சூப்பரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பிடிச்ச ஃபேவரட் போட்ல கட் பண்ணி இந்த கிராஃப்ட் பண்ணேன். பட் இப்பவுமே என்கிட்ட இருக்கு என்னோட ஃபேவரட் கிராஃப்ட். அடுத்து நிறைய பேர் எனக்கு ஹாரி பாட்டர் கிராஃப்ட்னு கேட்கும்போது நான் கார்ட்போர்ட்ல பண்ண இந்த பென்சில் ஹோல்டர் உண்மையை சொல்லணும்னா சூப்பரா எனக்கு அவுட்புட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இந்த டைம் டேபிள் பண்ணேன். பட் நிறைய பேர் இது மாதிரி பண்ணி எனக்கு போட்டோவே சென்ட் பண்ணி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கிராஃப்ட் பண்ணுவேன் பட் பெயிண்டிங் மட்டும் ட்ரை பண்ணவே இல்லை. பட் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் கேன்வாஸ் போர்ட்ல ட்ரை பண்ணப்போ எனக்கு சூப்பரா வந்தப்போ நான் ரொம்பவே என்ன நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ண தருணா இந்த பெயிண்டிங் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்ல பண்ண லோட்டஸ் நிறைய பேர் என்ன பார்த்து ட்ரை பண்ணி எனக்கு போட்டோ சென்ட் பண்ணி சூப்பரா வந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இப்பவுமே பாத்தீங்கன்னா டெல்லி வீட்ல அது அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல வைக்கிறதுக்கு ஒரு லேம்ப் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ சடனா பாத்தீங்கன்னா இந்த கப் வச்சு இந்த லேம்ப் மாதிரி பண்ணேன். பட் நிறைய வாட்டி ஃபிளாப் ஆகி தான் எனக்கு சூப்பராகவே வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளான்டர் எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செடியெல்லாம் வைக்கும்போது. பட் இந்த ஸ்ட்ராபெரி மாதிரி ஒரு பிளான்டர் பண்ணது என்னோட ஃபேவரட். அடுத்து நானும் விக்கியும் பாத்தீங்கன்னா சரி ஒரு வால் மேக் ஓவர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் கேன்வாஸ் ஃபுல்ல நானே பெயிண்ட் பண்ணி பண்ணேன். இந்த வால் மேக் ஓவர் என்னோட ஃபேவரட் நான் சொல்லுவேன். அடுத்து நான் பட்டர் பேப்பர்ல வச்சு பண்ண இந்த லைட்டு உண்மையை சொல்லணும்னா இந்த லைட் பண்ணதுக்கு மறுநாள் தான் பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுட் பாய்சன் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன. இந்த லைட் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். பட் என்னோட ஃபேவரட் கிராஃப்ட் அது. அடுத்து இந்த டிஸ்கோ பால் அண்ட் பாத்தீங்கன்னா அந்த ட்ரீ என்னோட ஃபேவரட். ஸோ நீங்க சொல்லுங்க 2025 நான் பண்ண கிராஃப்ட்ல எந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.